இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இன்றைய வேகமான வாழ்க்கையில நாங்க பல விஷயங்களை சாதிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல வேலை, நல்ல பெயர், நல்ல ஆன்மீக வாழ்க்கை, இவை அனைத்தையும் அடைய நாங்க அயராது உழைக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் முக்கியமானது. இன்றைக்கு இந்த வார்த்தையை நாங்க தியானிக்கும் போது, வாசிக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். நாங்க ஆண்டவரை உண்மையாக மகிழ்விக்கிறோமா என்று? மத்தேயு 12:7 சொல்லப்பட்டது போல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனம் நமக்கு ஆண்டவருடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. அவர் வெளிப்படையான வழிபாடுகளையும் சடங்குகளையும் விட நம் உள்ளத்தின் மனப்பான்மையை பார்க்கிறார். பல நேரங்கள்ல நாங்க ஆன்மீக செயல்கள்ல தீவிரமாயிருப்போம். ஜெபம், நோன்பு, ஆலய சேவை, இவை அனைத்தும் முக்கியமானவைதான். ஆனா அவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் எதிர்பார்ப்பது இரக்கத்தை மட்டும். நாம் பிறரை எப்படி நடத்துகிறோம் என்பதுதான் ஆண்டவருக்கு ஒரு முக்கியமான விடயம். இரக்கம் என்பது வெறும் இரக்கம் காட்டும் உணர்வல்ல, அது செயலாக வெளிப்பட வேண்டும். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்த, தவறு செய்தவர்களை மன்னித்த, குற்றம் சாட்டாமல் அன்போடு பழகுதல், இவை அனைத்தும் இரக்கத்தின் வெளிப்பாடுகள். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் பாவிகளுடன் இருந்தார், நோயாளிகளை குணமாக்கினார், தள்ளப்பட்டவர்களை ஏற்றுக்கொண்டார். அவர் வாழ்க்கை முழுவதும் இரக்கத்தின் சாட்சியாக இருந்தது. நாம் இன்று நம்மை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாங்க எந்த அளவுக்கு இரக்க குணம் உடையவர்களாக இருக்கிறோம்? பிறர் மட்டில எங்களுடைய மனப்பான்பு, எங்களுடைய எண்ணம் எப்படியாக இருக்கிறது? நாங்க மற்றவர்களை தீர்ப்பிடுகிறோமா? எங்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் அன்பை வெளிப்படுத்துகிறதா என்று சற்று நம் கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இதற்காகத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். இந்த காலை நாங்க ஒரு தீர்மானம் எடுப்போம். பலியை விட இரக்கத்தை தேர்ந்தெடுக்கலாம் என்று நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு அன்பையும் கருணையும் காட்டவும். அதுவே ஆண்டவருக்கு மிக பிரியமான பலி. நாங்க ஆடு மாடு வெட்டுறது, புறா, இந்த மாதிரி ஆண்டவருக்கு காணிக்கையா இவைகளை கொடுக்கறத விட்டுட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யறது, அன்பை பகிர்ந்து கொள்றது, உதவி செய்கிறது, நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் எங்களோட உள்ளத்திலையும் விதைத்து பிறர் மட்டிலும் நாங்க அதை கடைபிடிப்பது, இப்படியான நல்ல விஷயங்களை நாங்க எங்களுடைய உள்ளத்துல விதைப்போம். அதையே ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாக, பிரியமுள்ள பலியாக ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாளே இரக்கத்தோடும் அன்போடும் தொடங்குங்க. அது உங்களோட வாழ்க்கையும் உங்களை சுற்றியுள்ளவர்களோட வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றும் எப்பொழுதும் உங்களோடும் உங்களோட குடும்பத்தோடும் இருக்கட்டும். ஆமேன்.